அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம்.
பூமி பாரதத்தில் ராமசாமியின் பாட்டு கொடுப்பவன் எண்ணத்துக்கு முன்னாடி வெளிவரக்கூடிய மகாசபை கிராமத்தை சேர்ந்த பேரை சொல்ல வேண்டாம் என்று எனக்காக வாடி வழங்கப்பட்ட காஞ்சாயனா 100 ரூபாய். எனக்கெல்லாம் காசு கொடுக்க கூடாதா? உன் முகத்தை கூட பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்களே. என்னத்துக்கு பொன்னாட என்னத்துக்கு பொன்னாக நிகரக்கூடிய இதே ஊரை சேர்ந்த பேரை சொல்ல வேண்டாம் என்று அளிக்கப்பட்ட ரூபாய் 101 அண்ணன் குடும்பத்தில் இந்த எம்பெருமான் துணையிருந்து அந்த யாகஜேனி திரௌபதி அம்மன் அம்மனும் துணையிருந்து கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபேஷ். இதுதான்
டாபர் டாக்டர்னா டாபர்னா போட்டுன்னு அர்த்தம். அப்படிங்களா? ரொம்ப புத்திசாலியா பேசுறீங்க. ஆமா. வயிற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு இப்பதான் சுட அங்க யாரையும் பேன் வச்சு பீத்துப்பாங்க. சரி வாங்க, நான் சொந்தாந்த வணக்கம். வரவிருப்பது மந்திரி கழகி. வணக்கம் தனக்கழகி. யாரே ஒரு பின்னி வாணி வாத்து ஒரு முன்னி. ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும், பெண்களாக பிறந்து விட்டால் பெருமையோடு வாழ்ந்து காட்டாதான் பெண்களுக்கு அழகு. கலைஞ்ச கொல்லிக்கு வேலியும் கருப்பா முடியல தம்பி, இதெல்லாம் ஆம்பளை கை வைக்கிற இடம். நீ வச்சுட்டு என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் ஆம்பளை கை வைக்கிற இடம். நீ வச்சு என்ன பண்ண போற? உங்களுக்கு தான் முகத்தையும் மீசுறீங்க. அதான் ஏற்பாடு தெரியுமாப்பா? ஆமா ஐயா. என்ன பண்ணிக்கிறா? அப்படி கலைஞ்ச பள்ளிக்கு வேலையும் சமஞ்ச பொண்ணுக்கு தாலி சொல்லுவாங்க. ஒரு கைக்கு தகுந்த பொருளை விட கண்ணுக்கு தகுந்த புருஷன் தான் பாவிக்கணும். அப்படி போனால் போகட்டும், அதை விடு, இதை புடி. அப்படி எதுக்காக கூத்து வச்சிருக்காங்க? புள்ளி விட்டு ஒன்னா தண்ணி இல்லாத ஒரு உள்ள போடும். என்ன பேசுறேன்? உனக்கே தெரியும் என்ன பேசுறேன். உனக்கே நாங்க போச்சு கண்ணு. சரி, அதை விடு. எதுக்காக கூத்து? அதை கூட இதை கூட முடியா ஆனா நான் துண்டை கட்டினே சொல்றேன். உங்களுக்கு ஏன்டா கையை புடிக்கணும்டா? ஹிந்தி மாலும் மாடு மாடு நாம் கையா நோக்கையா ஏன் பேசும் எக்கட போட்டோம் படி சேஸ்தாவு. உங்ககிட்ட ஆடத்துக்கு வந்தா இந்தி மாடு அது இல்லாம கத்துட்டு வர முடியும். போடுற பொட்டப்பையா கண்ட்ரி ஃபூல் பண்ண முடியும். சரி, அதை விடு. எதுக்காக இந்த கூத்து? கூத்து எது கேக்கியா? இரண்டாவது துவக்க விழா. ஆமா, மலையத்துக்கு கிராமத்தை வாழ்ந்து வரக்கூடிய அதோ 2000 மறைந்த மேம ஏன்டா புக்கிலாதான் அவர் சாக சொல்றேன். அப்படி 2024 முடிந்து இன்று 2025 துவக்க விழா. போன வருஷம் தான் கம்பெனி போட்டு அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா போன வருஷம் கம்பெனி போட்டாங்க. ஆமா, குறைஞ்சபட்சம் 150 நைட்டு முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் பேரும் புகழும் உலகத்திலே எல்லாருக்கும். ஏன்னு கேட்டா, அரங்கேற்றம் எங்க வச்சுட்டு போனாலும் உள்ளூர்ல ஒரு நாடகம் இருந்தா அங்காள பரமேஸ்வரன் நம்ம குலதேவதையை வணங்கி விட்டு அங்க ஒரு கூத்து வச்சுட்டு போனாதான் சென்றே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி என்று ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா உரிமையாளர் அடை கோடை சக்கரவர்த்தி உயர்திரி சிவபிரகாச நாடக ஆசிரியருக்கும் அண்ணர்களுக்கும் அவருடன் ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இருந்தா தூண்டிக்கோள் இருக்கணும். தெரியுமா? தூண்டிக்கோள் இருந்தாதான் அந்த விளக்கு ஒழுங்கா எரியும். அப்படி விளக்கு இருந்தா அது முனையில பூல் இருக்கணும். அப்படி ஒரு விளக்கு என்ன தூண்டிக்கோள் இருக்கணும். அப்படி அதோ நாடகாசிரியர் பிரகாஷ் அண்ணா இருக்கின்றாரு. அவருக்கு ஒத்துழைப்பு எந்த நேரமும் தூண்டிக்கோள் ஒன்று இருக்கணும்னு சொல்றாங்களே, அதோ கோயில்பட்டை சேர்ந்த நாடகாசிரியர், கோயில்பட்டை சேர்ந்த ராமராஜன் நாடக ஆசிரியர். ஆமா, அந்த தீபம் இன்னும் அப்புறம் எவ்வளவு நாடகாசி இருக்காங்க நம்மள மலையத்துக்கு பத்துல. அன்னதி பேருக்கும் உனக்கும் அடியே சிறந்தாந்த எனக்கு ஹெல்ப் பண்றது ஒரே ஆளு 2 பேர். யாரு? ஆனா அவங்க ஊர்ல சொல்றான். ஒண்ணு அவங்க தம்பி ஹெல்ப் பண்றாரு, சும்மா சொல்லக்கூடாது. ரெண்டாவது கோயில்பட்டார் ஹெல்ப் பண்றாரு. நம்மளாம் ஒரு ஹெல்ப் பண்றோம். இந்த கம்பெனி அட்வான்ஸ் ஆகிட்டு நீங்க மாலையை ஹெல்ப் பண்ணுவாங்க. சொன்னாயே சொன்னாயே அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகர். அதோ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அதோ மாவட்ட தலைவர் இங்க ஆட வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவர் தான் எனக்கு ஒத்துழைப்பு. ரொம்ப இப்ப கூட டீ வாங்கிறதுக்கு கார்ல போகிறாரு மைனாங்களுக்கு. அண்ணா அதோ மாவட்ட தலைவர் அனைத்து இந்தியா திராவிடர் அது திமுக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு தலைவராக விளங்கக்கூடிய பிரபண்ணா அன்னதிபுரமுக்கும் அவர் மனைவியாக இருக்கக்கூடிய உமா காவல் அதிகாரி போலீஸ்கா அன்னைதிபுரக்கும் எவ்வளவு நாடகம் ஆச்சிருக்காங்க. அன்னைதிபுரக்கும் உனக்கும் அடியே சிறந்தாந்த வணக்கம். என்னுடைய விளக்கம் தெரியுமா? பாச்சல் 7 மணி தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? எதுக்குமா? வாங்க கூத்தாடுறாங்க.
சரி எங்க நாடு இருக்கிறது வைகுந்தத்தை பொற்புடம் ஆண்டவர் கூடிய எங்க அப்பா யார் தெரியுமா? சிமந்த நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்திக்கும் மாவில் தங்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் ஆக வேண்டிய குடும்பத்துக்கு என்ன இருந்தா அழகு? ஆண் ஒன்று பெண் ஒன்று. எங்க குடும்பத்துக்கு ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஒரே ஒரு புதல்வி. அதுக்கு அப்புறம் மாலையா உங்க அப்பாவோட? அப்படி சுந்தரி சுந்தரி என்று பெயர் சுட்டி ஒரு மேனி பொய்தூரமாகவே சீர சிறப்புமாகவே இருக்கின்றேன். சரிம்மா. அப்படி இருந்தாலும் மன்னிக்கணும். என்ன மகாணமேனை பற்றிய என்ன நாட்டுக்கு பண்ணாலும் இருக்கக்கூடிய அடுக்கத்தை சேர்ந்த கடலில் இருந்து மலைவெறிக்கு பேர் எடுத்த உயர்திரி அந்த பகவான் பெயரை வகுத்த அவர் பேரை சொல்ல கூட நம்ம அறிகிறீங்க. ஏன்னு கேட்டா அவ எடுத்து படித்த புத்தகத்தை கூட நம்ம பார்த்து அறிகுறி எடுத்தவங்க. அப்படி அவர் பேரை சொல்ல கூட நமக்கு அறிகுறி. ஆமா. அப்படி அந்த பகவான் பெயரை வகுத்த பெருமாள் ஆசிரியர் அநீதிக்கும் அதோ வளையத்து குப்பத்தை சேர்ந்த இதுக்கு முன்பு கோடையின் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆசிரியர் யாரு அது பிரகாஷ் அண்ணா. அவங்க அப்பா இருக்கிறாரு. ராஜகோபால் நாடக ஆசிரியர் அநீதிக்கும் இன்னும் மலையத்து குப்பத்தை சேர்ந்த இன்னும் முருக அண்ணா அநீதிக்கும் உனக்கும் அடியே சிறந்தாங்க சுந்தரி என்றுதான் விளக்க முடியும். மற்ற விஷயம் அப்பா அம்மா வரும்படி சென்று என்ன தெரியல எங்க வீட்டுல ரேடியோ பாடல் சத்த பாடல் பேர் இருக்குது. மாந்தோப்பு தோரணமும் அது பந்தல் வீதி வீதியா போட்டு அழகாக பூ அலங்காரமும் தோரணமா எதுவுமே இருக்குது. பொட்டி எல்லாம் குழி கொள்ளா பொட்டி கிடையாது. பெரிய பூலா பூவா பூலா பூன்னு சொல்றேன். அதனால அப்படி இருந்தாலும் அப்பா அம்மா வரும்படி தருவு போட்டு சென்று அம்மா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் யாருக்கா கூட்டுவாங்க. நம்ம கொண்டு வந்துக்குது. நான் யார் தெரியல தம்பி சாத்துக்கை. ஆமா
இருந்தால் சரி. எத்தனை காலமே சுகட்சமா இருப்பான். அம்மா உங்களுடைய பாட்டும் என்றென்றைக்கும் இருவருடைய செல்வத்தை பத்து சிறு சிறப்போடு எங்களோடு சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு சந்தோஷமா இருக்கியா? என்னம்மா சொல்லுங்க. எனக்கு ஆசீர்வாதம் தன் கொடுத்தீர். அப்பா அம்மா எல்லாரும் ஒரு வீடு கட்டிக்குடி மகளே எதற்காக வரும்படி உத்தரவு? ஏங்க நான் சொல்லிட்டேன், நீ சொல்றீங்க. நீ சொல்லுமா எதுல கிடக்குது? நான் சொல்லட்டுமா? ஆமா மகளே, சந்தோஷமான ஒரு விஷயம். எப்படி? எப்படி என்றால் இனிமே பருவம் மங்கை ஆகிவிட்டாங்க. இது தினந்தோறும் நாங்க செல்வாக்க உன்னை பார்த்து திட்டோம். உனக்கு ஆசையாக ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவு பண்ணிடுவோம். சாதாரண ஆளுங்க சாதாரணமான ஆளு. பெரிய ஆளுமா பெரிய பாபா, நாள் கூட பார்த்தோமா? யாரு? இந்த குடும்பம். பெரிய எனக்கு கல்யாணமா? ஆமா. அஸ்தினாபுரி வேந்த. அப்பா ஆமாமா ஆ. அஸ்தினாபுரி வேந்த துரியோதன மகாராஜா அவன் குமாரனாகி லட்சுமண லட்சுமணகுமாரன். யாருக்கு? லட்சுமணகுமாரன். பழி மாதிரி துரியோதன